Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிஎம் வந்து 2022 கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணியிருக்கேன். எல்லா 13 மார்க்ஸையும் 16 மார்க்ஸையும் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த சப்ஹெட்டிங் படிச்சிங்கனாலே நீங்கள் போதுமானதாக இருக்கும். யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் வித் திஸ் சப்ஹெட்டிங்ஸ். லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா 12A என்ன கேட்டிருக்காங்கன்னா enumerate the impact of unemployment in the labor market. லேபர் மார்க்கெட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால என்னென்ன இம்பேக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு எழுதியிருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கூட ஒரு இது எழுதியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் அஃபெக்ட் லேபர் மார்க்கெட் அண்ட் வேஜ் பிஹேவியர். பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலே இந்த சைடு என்ன ஆகும், லேபர் மார்க்கெட்டே அடிவாங்கல்ல. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஸோ இருக்க கொஞ்சம் வேலைக்கு எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மேஜர் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் இன் வேஜ் லெவல். நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா வேஜ் லெவல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது கீழே 2 பாயிண்ட் போட்டிருக்கேன். என்னன்னா ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் த சப்ளை ஆஃப் லேபர். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த சைடு நிறைய பேர் ரெடியாக காத்துட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ சப்ளை ஆஃப் லேபர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் ரெடியூஸ் எம்ப்ளாயி பார்கெனிங் பவர் லீடிங் டு லோவர் வேஜஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை இல்லை நிறைய பேருக்கு. ஸோ கொஞ்சம் பேர் தான் வேலையில் பிளேஸ் ஆயிருக்காங்க. மிச்ச பேர் என்ன பண்ணுவோம், பார்கெயின் பண்ண மாட்டோம். கிடைச்சா போதும்டா வேலைன்னு சொல்லிட்டு குட்னு போய் அந்த பிளேஸ் ஆக பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இன்க்ரீஸ் காம்படிஷன் ஃபார் ஜாப்ஸ். ஜாப்ஸ்க்கு அதிக காம்படிஷன் இருக்கு. நிறைய காம்படிட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேகன்சிஸை நோக்கி ஓடுவாங்க. ஒருத்தர் இப்போ நான் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தர் ஈஸியாக கிடைச்சிருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல. அதே மாதிரி இந்த மாதிரி அடிக்கடிக்கு வேலை எல்லாரும் மாறுறதுனால என்ன ஆகும்னா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றதே இருக்காது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் ப்ரெஷர் ஆன் காம்பன்சேஷன் பேக்கேஜஸ். சேலரி ஹைக்கு, போனஸு, அலவன்ஸு, இந்த வேரியபிள் பே, அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டாக இருக்க எந்த பேயுமே நமக்கு சரியாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உனக்கு அமௌண்ட்டு கேட்டுனா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கான் இல்லையா, இன்டைரக்டாக. ஸோ அதனால் இங்கே டவுன்வர்ட் ப்ரெஷர் ஆன் காம்பன்சேஷன் பேக்கேஜில் நடக்குது. நெக்ஸ்ட்டு, ஷிஃப்ட் இன் லேபர் டிமாண்ட் பேட்டர்ன். ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ் ஆன் மல்டி ஸ்கில்டு. ஒருத்தன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளெக்சிபிளான எம்ப்ளாயீஸ். உனக்கு சிஸ்டமும் தெரியணும், அதே சேம் நீ மெக்கானிக்கல் பர்சனாகவும் இருந்தேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ அப்போ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸை நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து ஃபோக்கஸ் வந்து மல்டி லெவலாக மாறிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் கான்ட்ராக்ட் லேபரையும் அவுட் சோர்ஸ் பண்ண அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஃப்த் என்னன்னா ரைஸ் இன் இன்ஃபார்மல் அண்ட் கிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. டெம்ப்ரரி அன்ஆர்கனைஸ்ட் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் வந்து அதிகமாகுது. இதில் ஸ்விக்கிக்காரங்க, அமேசானில் டெலிவரி பார்ட்னர்ஸாக சும்மா போயிட்டு விட்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே அதிகமாக ரைஸ் ஆகுது. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, டிக்ரீஸ் எம்ப்ளாயீஸ் பார்கெனிங் பவர். ஆஸ் இட் செட் ஆல்ரெடி முன்னாடி ஒரு இதில் சொன்னதால் அதை இங்கே சொல்கிறேன். பட் இங்கே என்ன பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் யூனியன் பவரே வீக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல உங்களால் ஒரு இதுவே ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு குரூப்பிசமே ஃபார்ம் பண்ண முடியாது. எவன் எப்போ வேலையை விட்டு போவானே தெரியாதப்போ நான் இங்கே எப்படி குரூப்பிசம் ஃபார்ம் பண்ண முடியும்? அதனால் இங்கே எனக்கு எம்ப்ளாயோட பார்கெனிங் பவர் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, இன்க்ரீசிங் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடக்டிவிட்டி. ஆஸ் தே ஆர் மெனி எம்ப்ளாயீஸ் ஹியர், நான் ஏன் எம்ப்ளாயீஸை பார்க்கணும்? நான் என் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் பார்த்துட்டா போதும் இல்லைன்னு கம்பெனி டிசைட் பண்ணிட்டோம். எய்த் பாயிண்ட், இம்பேக்ட் ஆன் லிவிங் ஸ்டாண்டர்ட். டிக்ளைன் இன் டிஸ்போசபிள் இன்கம் அஃபெக்ட்ஸ் கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ். இப்போ எனக்கு வேலை இருக்குமா இருக்காதுன்னே தெரியாது. அப்போ நான் வேலை இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுப்பேன். வேலை இல்லாதப்போ நான் அதை ஸ்பெண்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட அத்தியாவசியத்தை மட்டும் தான் நான் பார்ப்பனே தவிர என் தேவைகளை இங்கே நான் பார்க்க மாட்டேன். ஸோ என்னோட கன்சம்ஷனும் சேவிங்ஸும் இங்கே அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 12Bல த காம்பன்சேஷன் ட்ரேட் ஆஃப் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் டுடேஸ் வேர்ல்டு. காம்பன்சேஷன் ட்ரேட் ஆஃப் தான் இப்போ அதிக சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்பன்சேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கேன்னா, பேலன்சிங் இன்டர்னல் ஈக்விட்டி, எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ்னஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரிவார்டு, காஸ்ட் கண்ட்ரோல், இது எல்லாம் தான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது காம்பன்சேஷனுக்குள்ளே இருக்க அதிக விஷயமா பார்க்க போகிற விஷயமே. இதில் என்னென்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் ஈக்விட்டி வெர்சஸ் எக்ஸ்டர்னல் காம்படிஷன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு இதுவாக போட்டிருக்கேன். அதில் இந்த வெர்சஸ் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டு இன்டர்னல் ஈக்விட்டி வெர்சஸ் எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ்னஸ். பேயிங் ஃபேர்லி வித்தின் த கம்பெனி வெர்சஸ் மேட்சிங் இண்டஸ்ட்ரி பே.
இப்போ எனக்கு இன்டர்னல் ஈக்விட்டில இங்க எவ்வளோ பே பண்றாங்கன்னா, 20,000 பே பண்றாங்க அப்படின்னா, என்னோட குவாலிஃபிகேஷன்ல இருக்க இன்னொரு எம்ப்ளாயிக்கு அதர் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அதே இருக்கா? அதே மாரி 3 ஆர்கனைசேஷன்லயும் அதே இருக்கான்னு பார்க்கணும். அததான் மேட்சிங் இண்டஸ்ட்ரியல் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹை எக்ஸ்டர்னல் பேவா இருந்துச்சு, நானும் 20,000 வாங்குறேன். என் கூட என்ன மாதிரியே படிச்சு என்னோட ஸ்கில் செட்ல இருக்கவங்க அதிகமா மார்க் வாங்குனா என்ன அமௌண்ட் வாங்குனா என்ன ஆகும் சேலரியா? எனக்கு இங்க ஒரு ஹாப்பியாவே இருக்காது. நான் வேலைய விட்டு போகணும்னு தான் நினைப்பேன். ஸோ இங்க ஹை எக்ஸ்டர்னல் பே மே பிரேக் இன்டர்னல் ஈக்விட்டி. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பே வெர்சஸ் வேரியபிள் பே. ஃபிக்ஸட் பே அப்படின்றது என்னன்னா பேசிக் சேலரி. அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணும். நீங்க இது முடிச்சீங்கன்னா இந்த அமௌண்ட், இது முடிச்சிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. பட் வேரியபிள் பேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கு இந்த அமௌண்ட், இந்த மந்த்துக்கு இந்த அமௌண்ட்ன்றது. வேரியபிள் பேன்றது இந்த வேலையை முடிச்சீங்கன்னா இந்த உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், போனஸ், இன்சென்டிவ், இதெல்லாமே வேரியபிள் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முடிச்சா காசு வரும். பட் இந்த ஃபிக்ஸட் பே அப்படின்றது என்ன? நீ வேலைக்கு வந்தாலே அந்த ஃபிக்ஸட் பே உனக்கு வந்துரும். கம்பெனிஸ் மஸ்ட் பேலன்ஸ் ரிஸ்க் ஷேரிங். ரெண்டுத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. ஸோ கம்பெனி மஸ்ட் பேலன்ஸ் த ரிஸ்க் ஷேரிங். நெக்ஸ்ட் காஸ்ட் கண்ட்ரோல் வெர்சஸ் டேலண்ட் அட்ராக்ஷன். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, பேரோல் காஸ்ட்டை இப்போல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன் ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக மல்டி ஸ்கில்டு எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, காம்படிட்டிவ் சேலரிஸ் அப்படின்றது பர்சன் வில் கெட் மோர் நாலேஜ், வில் ஏர்ன் மோர். நிறைய நாலேஜ் இருக்க பர்சன் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்கன்றப்போ எனக்கு இங்கே காம்படிட்டிவ் சேலரிஸை எம்ப்ளாயி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பர்சனை உள்ளே எடுக்கிறதுனால 4 ஆள் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஆள் எடுத்துட்டு 2 ஆளுக்கு அந்த சம்பளம் கொடுக்குறோம். கொஞ்சம் அவனுக்கு அந்த லைக் என்ன, இந்த வேரியபிள் பேல நிறைய குறையும் இல்லையா? பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் வேரியபிள் பே குறையலாம், இல்லை வேரியபிள் பே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸட் பே குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு குறையும். ஸோ இதுவுமே ஒரு சேலஞ்ச் தான், எதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபோர்த்து, ஷார்ட் டேர்ம் ரிவார்ட்ஸ் வெர்சஸ் லாங் டேர்ம் இன்சென்டிவ்ஸ். இந்த போனஸ்ஸு, ப்ராஃபிட் ஷேரிங்கு, எம்ப்ளாயி மோட்டிவேஷன் டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவார்ட், லாங் டேர்ம் இன்சென்டிவ்ஸ் தான். லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா போனஸ் இது எல்லாமே பண்ணுவோம். ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணுவோம்னா, 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம லீவே போடாமல் போனோம்னா 3 மந்த்ஸில் அந்த பே பண்ணுவாங்க. லீவ் போட்டோம்னா அதை இது பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயோட லீவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் பே வெர்சஸ் டீம் பேஸ்டு பே. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவல் பே, உனக்கான சம்பளம் உங்கள் டீம் பெஸ்ட் டீம்னு சப்போர்ட் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பேஸ்டு பே, இண்டிவிஜுவல் பேஸ்டு பேன்னு ஒரு பே வச்சுருப்பாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு பே, கஸ்டமைஸ்டு பே. ஸ்டாண்டர்டைஸ்டு பே என்னன்னா ஃபேராக எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்கும். இந்த கஸ்டமைஸ்டு பேன்றது ஃப்ளெக்சிபிள் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுக்குறது. விமென்னா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கம்மி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ மென்னுனா அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறது. இந்த டைமில் நைட் ஷிஃப்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா, ஓவர் டைம் சார்ஜஸ், நைட் டியூட்டியில் ஒரு 500 அந்த மாதிரி அமௌண்ட் வருது அப்படின்னா அது மேல் அதிகமாக பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை கஸ்டமைஸ்டு பேன்னு சொல்லுவோம். இதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய விமென்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது என்ன மேலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்ற மாதிரி தாட் வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. நெக்ஸ்ட்டு லோக்கல் பே வெர்சஸ் குளோபல் பே. இது மோஸ்ட்லி எம்என்சி கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. நமக்கு லோக்கல் பே கொடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து என்ன வாங்குவாங்கன்னா குளோபல் பே வாங்கிப்பாங்க. அண்ட் ஹியர் அகெயின் நம்ம இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னோம்னா, இங்கே என்ன சேலரி வாங்கியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே சேலரி கொடுப்பாங்க. லைக் இங்கேருந்து வந்து ஒரு 1 லேக் 2 லேக் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே $3,000 $4,000 தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. குளோபல் பே நான் வாங்கினேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன ஆகும், நிறைய அமௌண்ட் சேலரி கிடைச்சிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அங்கே இதை கொடுக்காம லோக்கல் பே கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, குளோபல் பேன்ட்டு இங்கே இருக்க சேலரி வச்சு தான் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, என்யூமரேட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டோட்டல் ரிவார்ட் அப்ரோச். இந்த டோட்டல் ரிவார்டோட அப்ரோச்சஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு, இம்ப்ரூவ் எம்ப்ளாயி மோட்டிவேஷன் பை இன்டகிரேட்டிங் ரெக்கக்னிஷன் பெனிஃபிட்ஸ் ஆன் கெரியர் க்ரோத். இதெல்லாம் ஒரு ரிவார்டாக காட்டலாம். அவனை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, நீ பண்ண வேலையெல்லாம் உனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, உன் கெரியர் க்ரோத்துக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயியோட மோட்டிவேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். செகண்டு, என்ஹான்ஸ் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். அவனை வந்து என்ன சொல்கிறது, அவனை நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் தாண்டி அவனை அதிகமாக வேலை வாங்கலாம் ரிவார்ட் கொடுத்தனா. நீ நல்லவையான்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எனக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை பார்த்து கொடுப்பாங்கல்ல. அதுதான் சேலரிக்கு அப்பார்ட்மெண்ட் enhances employees engagement. Next, support talent attraction and retentions.
சப்போர்ட் டேலண்ட் அட்ராக்ஷன் ஆனால் நீ நல்லா பண்ணுற அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஒரு வேளை நல்லா பண்ணல நல்லா பண்ணாங்கன்னா அட்ராக்ஷன் சொல்லுவோம். நல்லா பண்ணல அப்படின்னா, நீ முன்னாடி நல்லா பண்ணுவ. இனிமேலும் நல்லா பண்ண முடியும். இந்த டைம் பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்லலாம். அது ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா, வில் ட்ரை ஆன் நெக்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வராது இல்லையா? செகண்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணுவோம்னு சொன்னாலும் அதுவும் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்ப்ரூவ் ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட். எம்ப்ளாயீஸோட எமோஷனல் கனெக்ட் ஆகும் இந்த ரிவார்ட் அப்படின்ற விஷயம். பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர்ன்ட்டு ஒரு வால் வச்சுட்டு ஒரு வருஷம் ஒருத்தருக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா எம்ப்ளாயும் எமோஷ்னலாக கம்பெனி கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. நான் 10 வருஷம் பெஸ்ட் எம்ப்ளாயி, நீ 5 வருஷம் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, என்கரேஜ் ஹை பர்ஃபார்மன்ஸ். லைக்வைஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ரிவார்ட் கொடுக்க கொடுக்க தே வில் என்கரேஜ், ரைட்? ஸோ பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, ப்ரமோட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த சென்ஸ் கஸ்டமைஸ்டு பெனிஃபிட்ஸ். வேலைக்கு லீவ் போடாமல் வந்தால் ஒரு ரிவார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ரிவார்டு நான் கொடுக்கும்போது இட் வில் ஆக்ட் அஸ் அ ப்ரமோஷன் ஃபார் மீ. நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரென்தன் எம்ப்ளாயர் பிராண்டிங். டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்களா, வாவ் டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனி இல்லையா, அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி இல்லையா, இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, வாவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து ஸ்ட்ரென்தன் எம்ப்ளாயீஸ் பிராண்டிங். தி கிரியேட் அ எம்ப்ளாயர் பிராண்ட் ஹியர். ஒர்க் பிளேஸோட இமேஜினேஷன் இப்போ அமேசான் கம்பெனிக்குள்ளே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லான்ச் ஏரியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்ட்ரென்தன் எம்ப்ளாயீஸ் பிராண்டிங். நெக்ஸ்ட்டு, காஸ்ட் எஃபெக்டிவ். நான் மானிட்டரி ரிவார்ட் ரெடியூஸ் ஃபினான்ஷியல் பர்டன்ஸ். நான் வந்து காசு கொடுத்து தான் ரிவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும்ல, அவன் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு கொடுக்கறதுக்கு. ஒரு ஒரு ட்ராஃபி கூட வச்சுக்கோங்களேன், ட்ராஃபி கொடுத்தாலே போதும்ல. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் தான் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு டைப் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். நான் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட்ஸ் ரெக்வயர்டு பை லா. இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்னால் விமென்ஸ்க்கு லீவு, அப்புறம் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கொடுக்குறது, போனஸ் கொடுக்குறது, இது எல்லாமே லா படி நடக்கும். நெக்ஸ்ட்டு வாலண்டரி பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, சைல்ட் கேர் ஃபெசிலிட்டி, ஹவுசிங் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி கொடுக்குறது, வீடு வாடகை கொடுத்து எஸ்டேட் பீப்புள்ஸ்க்குலாம் கொடுப்பாங்களா, லைக் வைஸ். தேர்டு, நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது, விமென்ஸ்னால் வந்து நைட் ஷிஃப்ட் கம்மியாக போடுறது, அப்புறம் வந்து ஜாப் ரெக்கக்னிஷன் பண்ணுறது, ஜாப் ரொட்டேஷன் கொடுக்கறது, வெல்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறது, அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறது, இது எல்லாமே நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். லாஸ்ட் என்னென்னா டிஃபர்டு பெனிஃபிட்ஸ், பென்ஷன் பிளானாக இருக்கலாம், சூப்பர் ஆனுவேஷன் பிளானாக இருக்கலாம், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸோட டைப்ஸ் தான். மொத்தமாக 4 பெனிஃபிட்ஸ், அதுக்குள்ளே நான் இத்தனை சப் ஹெட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு இதுக்கு 2 லைன்ஸ் எழுதினா கூட இது 16 மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, illustrate the statutory employee benefits in India. இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இபிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது. இஎஸ்ஐ என்ன பண்ணணும், 21,000க்கு கீழே இருந்தால் தான் நம்ம வந்து இபிஎஃப் வந்து போடணும். அதாவது அவங்களோட அதிகபட்ச சேலரி 21,000 தான் இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த இஎஸ்ஐ அப்படின்ற கான்செப்ட். 21,000க்கு மேலே சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிஎஃப் போடணும். கிராச்சுவிட்டி, ஒரு எம்ப்ளாயி 5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்கணும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் 26 வீக்ஸ் லீவ் கொடுக்கணும். மினிமம் வேஜ் ஆக்ட், அவங்களுக்குன்னுட்டு மினிமம் வேஜ் ஆக்ட் மூலமாக அவங்க கவர்மெண்ட் ஒரு இது போட்டிருக்கோம், அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆனால் லைக் வைஸ் கம்பெனியில் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 8.33 to 20% ஆஃப் போனஸ் ஆர்கனைசேஷன் கொடுக்கணும். பர் ஆனம்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும். நம்ம பொங்கல் தீபாவளிக்கு வாங்குறோம் இல்லையா, அதுதான். லீவ் வித் வேஜஸ், பெய்ட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹாலிடேஸு ப்ளஸ் வந்து மந்த்லி ஒரு சிஎல் கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் லீவ் சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாம் தான் ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட்ஸ் ஸ்டாச்சுட்டரி எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இன் இந்தியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன்டர்ஃபர் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்ட் ஹியூமன் கேபிட்டல் தியரி. இந்த 2 தியரி படிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்ஜினல் கேபிட்டல் தியரி தான் பழைய தியரி. வேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர். ஒரு லேபருக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, தகுதி இன் த சென்ஸ் கெப்பாசிட்டி, சாரி தகுதின்றது சரியான வார்த்தை இல்லை, கெப்பாசிட்டின்றது தான் சரியான வார்த்தை.
ஸோ அதுதான் வந்து வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வேல்யூ அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது ப்ராடக்ட் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ளாயி வந்து எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த தியரியோட கான்செப்டே. இதோட இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து டெக்னாலஜி அதிகமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இன்சென்டிவ்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஹியூமன் கேபிட்டல் தியரி. இதை எழுதுனது பெர்கர் தான். இவர் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் எக்கனாமிக் வேல்யூ டிசைட் ஆகும். இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வேஜஸை அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறது, எஜுகேஷன் கொடுக்குறது, எக்ஸ்பீரியன்ஸு இது பொறுத்து தான் வேஜ் டிஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது இந்த ஹியூமன் கேபிட்டல் தியரியில். நெக்ஸ்ட்டு ஹை ஸ்கில்டு ஜாப் கெட் ஹையர் பே. இப்போ சிஸ்டமில் உட்கார்றவங்களுக்கு ஹையர் பேயாக இருக்கும், டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? இதுதான் ஹையஸ்ட் பே, ஹை ஸ்கில்டு ஜாப் கெட் பே ஹையர் அப்படின்ற கான்செப்ட். இதோட இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ்க்கு அதிக ரிவார்டும் காம்பன்சேஷனும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அனலைஸ் த அப்ரோச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் காம்பன்சேஷன். இன்டர்நேஷ்னல் காம்பன்சேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. I'll skip on to the next question. Enumerate the metrics of effective performance modeling used by HR managers. என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அவங்களோட அவுட்புட்டு, குவாலிட்டி அண்ட் அவங்களோட காஸ்ட், அதை வச்சு இப்போ ஹவு மச் தே ஹாவ் ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் த எம்ப்ளாயி, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அவங்கள இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கீ ஏரியாஸ், அவங்களோட வேலையை வச்சு ஸ்பெசிஃபிக் அவுட்கம்ஸ் ஜாபோடுது. நெக்ஸ்ட்டு காம்பிடென்சி மெட்ரிக்ஸ், அவங்களோட ஸ்கில்லு, லீடர்ஷிப்ஸு, பிஹேவியர் பொறுத்து பார்க்குறது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு மெஷர்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ், கஸ்டமர்ஸ், இன்டர்னல் ப்ராசஸ் என்ன, அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் என்னன்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது. எஃபிஷியன்சி மெட்ரிக், ப்ரொடக்டிவிட்டி பர் எம்ப்ளாயி. எஃபிஷியன்சி மெட்ரிக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ரொடக்டிவிட்டி பர் எம்ப்ளாயி, அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. எஃபெக்டிவ்னஸ் மெட்ரிக்ன்றது அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது. பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது. இது மூணுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டாக இருக்கும். எஃபிஷியன்சி மெட்ரிக்ஸ்ன்றது அவங்களால எவ்வளோ பண்ண முடியும், எஃபெக்டிவ்னஸ் மெட்ரிக்ன்றது அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ன்றது எத்தனை நம்பர்ஸில் சொல்கிற ரேஷியோ தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 360 டிகிரி ஃபீட்பேக் கோர்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்குறது. நெக்ஸ்ட்டு கோல் அலைன்மெண்ட் மெட்ரிக், லிங்க்டு வித் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் மூவ் ஆன் ஆயிருக்காங்களா, அந்த அப்ஜெக்டிவ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் இண்டிகேட்டர், அவங்களோட என்கேஜ்மெண்ட் என்ன இருக்குது அந்த இது ரேஷியோஸ் தான். நெக்ஸ்ட்டு வாட் டு யூ மீன் பை ப்ராஃபிட் ஷேரிங் பிளான், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள். ப்ராஃபிட் ஷேரிங் பிளான் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட இது இருக்குல்ல, ப்ராஃபிட் இருக்குல்ல, அதை சம்வாட் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. நம்ம ஷேர் ரேஷியோன்னு இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு படிப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கேஷ் ப்ராஃபிட் ஷேரிங், கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டேரெக்டாக இது பண்ணிக்கிறது. ஆனுவல் போனஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இது எல்லாமே. இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வந்து கம்பெனியில் வந்து அமௌண்ட் வந்திருக்குப்பா, இந்தாங்க அந்த 1 லட்சத்தை 50,000 நீங்கள் எல்லோரும் போனஸாக எடுத்துக்கோங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டிஃபர்டு ப்ராஃபிட் ஷேரிங், டிஃபர்டு ப்ராஃபிட் டெபாசிட் பண்ணி, இப்போது டிஃபர்டு ஷேரிங் ப்ராஃபிட்னா என்ன சொல்கிறது, நம்ம இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த கம்பெனி நம்மளால் நிறைய லாபம் வரும், அந்த நம்மளால் வந்த இண்டிவிஜுவல் லாபத்துலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து போட்டுட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது டிஃபர்டு ப்ராஃபிட் ரேஷியோ. கம்பைன்டு பிளான்னா முதல்ல இருக்க ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு 1 or 2% இது இருப்பாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட சேர்த்து 2% கம்பெனியோட ஸ்டாக் நாங்கள் தரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தருவாங்க. அதுவும் ப்ராஃபிட் ஷேரிங் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு ப்ராஃபிட் ஷேரிங், நீ என்ன பண்ணுற அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ப்ராஃபிட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நான் ₹1 ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 25 பைசா ப்ராஃபிட் ஷேரிங்காக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 16th கொஷின், அதாவது 16 மார்க்ஸ். கிரிட்டிக்கலி எவாலுவேட் ஃபேக்டர்ஸ் தட் ஷேப் எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ்னஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனி. அதாவது எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதர் தேன் மை ஆர்கனைசேஷன், எனக்குள்ளே இல்லாமல் எனக்கு வெளியே, அதாவது என்னோட இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறது. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி வேஜ் ட்ரெண்ட்,
எல்லா கம்பெனியும் அதே மாரி குடுக்குறாங்களா? இப்ப நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன்னா, எல்லா மேனுஃபேக்சரிங்கும் அதே வேஜ் பே குடுக்குறாங்களா? அப்படின்றத பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் டேலண்ட். ஆ எந்த பர்ட்டிகுலர் இப்போ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ரீசென்ட்டா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா நல்ல பே. பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா நல்ல பேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ மார்க்கெட்ல பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ன்ற பெர்சன் ஸ்கார்சிட்டியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹையர் பே குடுக்குறாங்க. அதுதான் இங்கே மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் டேலண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு காம்படிட்டரி பெஞ்ச்மார்க்கிங், பே சர்வே, ஹே குரூப் ரிப்போர்ட். லைக் இந்த வேலைனா இவ்வளோ சேலரி தான்ப்பா. பேசிக்காவே. இப்போ கம்ப்யூட்டர் படிச்சீங்கன்னா 50,000க்கு மேல தான் சேலரி. 50,000க்கு கீழ இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் சைஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஆர்கனைசேஷனோட சைஸ் எப்படி இருக்கு? அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு? பேஸ்ட் ஆன் தட் ஹவ் தே ஆர் ப்ரொவைடிங் பே டு த எம்ப்ளாயீஸ் அப்படின்றத குளோபலைசேஷன் அண்ட் எம்என்சி ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சிலது வச்சுருப்பாங்க பெஞ்ச்மார்க்கிங். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் லொக்கேஷனல் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்தியாவில் இருந்தோம்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பே, யூஎஸ்ல இருந்தோம்னா யூஎஸ்க்கு ஏற்ற மாதிரி பே, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பே, லொக்கேஷன் சேஞ்சஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணணும். இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ண ஒரு பே கிடைக்கும், ஹைதராபாத்தில் ஒரு பே ஒர்க் பண்ண ஒரு பே கிடைக்கும், அதுவே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண ஒரு பே கிடைக்கும் இல்லையா? அதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் லொக்கேஷனல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸ். இந்த செபி குடுக்குறது, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா? அதோட நார்ம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். பே மஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அனலைஸ் த தியரிஸ் ஆஃப் வேஜ் டிட்டர்மினன்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு சப்சிஸ்டன்சி தியரி. ஒர்க்கர்ஸ் பெய்ட் மினிமம் நீட் ஃபார் சர்வைவல். இது ஃபர்ஸ்ட் தியரி. செகண்டு வேஜ் ஃபண்ட் தியரி. வேஜஸ் டிபெண்ட் ஆன் த ஃபண்ட் அவைலபிள் ஃபார் பேயிங் ஒர்க்கர்ஸ். நீ என்ன வேலை செஞ்ச, அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ அந்த ப்ராஃபிட்ல தான் நான் கொடுப்பேன். மற்றபடி ஃபிக்ஸட் பே அப்படின்றதுலாம் கிடையாது. தேர்டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி. வே வேஜஸ் ஈக்குவல் மார்ஜினல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர். நீ எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி. நீ 1 மணி நேரம் வேலை பார்த்தனா இந்த சேலரி, 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா இந்த சேலரி, இல்லை ஒரு பீஸ் ரெடி பண்ணா இந்த சேலரி, இல்லை 10 பீஸ் ரெடி பண்ணா இந்த சேலரின்ற மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கியோ அதோட ஈக்குவல் டுவாக தான் உன்னோட வேஜ் இருக்கும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்கெனிங் தியரி. ட்ரேட் யூனியன்ஸ் எம்ப்ளாயி யூனியன்ஸோ எம்ப்ளாயர் யூனியன்ஸோ இவங்க பார்கெயின் பண்ணி நெகோஷியேட் பண்ணி சேலரி இது பண்ணுறது பார்கெயின் தியரின்ற கான்செப்டே. நெக்ஸ்ட் பிஹேவியரல் தியரி. அவங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட ஈக்விட்டி எப்படி இருக்குது, மொரல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பே கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட் ஹியூமன் கேபிட்டல் தியரி. பே டிபெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஹியூமன் கேபிட்டல் தியரின்றது நல்லா படித்து நல்ல இடத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ட்ரைனிங், வைஸ்டு எம்ப்ளாயி, ஸ்கில்டு எம்ப்ளாயிக்கு தனி பே, அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிக்கு தனி பே இருக்கு இல்லையா? இதுதான். நெக்ஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி. டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரினா இந்த வேலைக்கு 10 பேர் தேவை, ஆனால் மார்க்கெட்டில் 5 பேர் தான் இருக்கான்னா அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சேலரி அதிகமாக கொடுக்கணும். அதுவே டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேலரி கம்மியாகும். இதுதான் கான்செப்ட்.